மேஜிக் வால்லையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். மேஜிக் வால் பிரசன்டேஷன் போறதுக்கு முன்னாடி டெல்லியில இருந்து செய்தியாளர் சிவரஞ்சனி இணைஞ்சிருக்காங்க. சிவரஞ்சனி, நம்முடைய ஒட்டுமொத்தமான சென்ட்ரல் ஜோன் இது ரொம்ப முக்கியமா பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளில் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நெட்வொர்க். எனவே நம்முடைய எண்ணிக்கைங்கிறது நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கிறது. ஸோ சிவரஞ்சனி, என்ன மாதிரியான ட்ரெண்ட்ஸ் இருக்கு அங்க, நம்மளுடைய இந்த நமக்கு வரக்கூடிய தகவல்கள், கூடுதல் விவரங்கள் நீங்க சொல்லலாம். எஸ், நிச்சயமா கார்த்திகை செல்வன், இங்க தலைமை அலுவலகத்துல இப்ப எல்லா மாநிலங்கள்ல இருந்துமே பணியாளர்கள் வந்து இங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. நான் முன்பே காலையில இருந்து குறிப்பிட்டிருக்கிற மாதிரி 1000க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் களத்துல இருந்து இந்த தகவல்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு மாநிலமா எப்படி இருக்கு ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தென் மாநிலம் தமிழ்நாடு அப்கோர்ஸ் நமக்கு தெரியும், டிஎம்கே கூட்டணி தான் லீடிங்ல இருக்கு. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதான். எக்ஸிட் போல்லையும் அதவே தான் நம்ம பார்த்திருந்தோம். மத்தபடி கர்நாடகா, கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நிலைமை இருக்கிறது, விஐபி கேண்டிடேட்ஸோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கேட்கலாம். இப்ப கர்நாடகாவில இருந்து திரு ஜெகதீஷ் வந்து நம்மோட இணையறாரு, அவர்கிட்ட பேசுவோம். ஜெகதீஷ், considering Karnataka, so who are all leading now? What's the overall status of the state? Karnataka, there is 28 total constituency. Out of 28, Congress is leading 8 constituency. BJP is leading 17 constituency, and BJP ally JDS is part of NDA alliance. It is leading in 3 constituency. JDS leader and former Chief Minister H.D. Kumaraswamy is leading by more than 1 lakh vote. It is almost certain that he is going to win, but at present he is leading by more than 1 lakh vote. Like that, BJP in North Karnataka, North Kannada district, BJP candidate is leading by nearly 1 lakh vote. இப்ப நம்ம கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் இதுல அப்சர்வ் பண்ணலாம் கார்த்திகை செல்வன். அவங்க வந்து அசம்பிளி எலெக்ஷன்லயும் லோக்சபா எலெக்ஷன்லயும் மாதிரி அதுக்கென்ற தனித்தனி ட்ரெண்ட ஃபாலோ பண்றாங்களா மக்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன்ல காங்கிரஸ் அங்க வந்து அதிக இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. அதுக்கு பிறகான அவங்களோட வாக்குமே அங்க பாராட்டத்தக்கதா இருக்குன்ற ஒரு பேச்சும் இருந்தது. அதனால காங்கிரஸ் இங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்ற ஒரு யோசனை இருந்தாலும் கூட எக்ஸிட் போல்ஸ்ல பிஜேபி தான் அதிக இடங்கள்ல வரும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி பார்த்தா பிஜேபி 17 இடங்கள்ல லீடிங்ல இருக்காங்க. அடுத்ததா கேரளாவை பார்த்தோம்னா, கேரளாவில் நிறைய விஐபி தொகுதி, முக்கியமான தொகுதிகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமா ராகுல் காந்தியோட வயநாடு தொகுதி, அதே மாதிரி சசி தரூரோட தொகுதி, இந்த மாதிரி நிறைய முக்கியமான தொகுதிகள் இருக்கு. அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைமையை கேட்கலாம். So according to Kerala, the VIP candidates and the constituency, what's the state? In Trivandrum, Rajiv Chandrasekhar of BJP is leading against Shashi Tharoor, and in Thrissur, this one, the BJP's Suresh Gopi is leading by over 25,000 votes. So he is poised to win, it looks like. And in Rahul Gandhi in Wayanad is leading in a high margin. That's the situation. இப்ப கேரளாவை பொறுத்த வரைக்கும் வரலாற்று இதுவரைக்கும் பாஜக அங்க வெற்றி பெற்றது கிடையாது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில இப்ப சுரேஷ் கோபி அங்க லீடிங்ல இருக்காரு. இது இயர்லி ட்ரெண்ட் அப்படின்னாலுமே இன்னும் நாம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கு. ஆனாலுமே இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு அப்படின்னு நாம பார்க்கலாம். இன்னொரு விஷயம், யூபியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியும் அதே மாதிரி என்டிஏ கூட்டணியும் மாதிரி தான் இருக்காங்க. அதாவது ஈக்குவலா சீட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. என்ன காரணம் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இப்ப இந்த தேர்தலோட ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த அசம்பிளி தேர்தலையும் ரெஃப்ளெக்ட் ஆகலாம், அடுத்த சட்டசபை தேர்தலையும் இது தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அங்க சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ்ல பிளவு ஏற்பட்டதுனால ஒரு 5 தலைவர்களோட அரசியல் எதிர்காலம் அப்படின்றது இந்த தேர்தல் முடிவுகள் மூலமா நிர்ணயிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால மகாராஷ்டிராவில் என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம கேட்கலாம். So as far as Maharashtra is considered, also assembly elections are going to come. So it's such an in Maharashtra there are no assembly elections right now. We have only Lok Sabha election, and we talk about current scenario. There is cut to cut, we can say that neck to neck fight. It was expected that ki NDA will get approximate 28 to 30 seats, but right now seat sharing or leadings and trails are very neck to neck. BJP is leading on 11 seats, whereas Shiv Sena is leading on 16 seats, and NCP Ajit Pawar is leading on only 1 seat. So if we consider it is near about 20 seats, and whereas Indian National Congress, Shiv Sena Uddhav Babasaheb Thackeray, and Sharad Pawar NCP and others, they are leading on approximate 26 seats. So which it is exactly opposite what trend said or exit poll said.
Okay, considering Baramati constituency, it is also such an important constituency for Sharad Pawar's party. Exactly. So what's happening there? Right now in Baramati, Supriya Sule, Sharad Pawar's daughter, she is leading, and she is leading by approximate 10 to 15,000 votes right now. There were 4 to 5th rounds, but surely Supriya Sule is leading after the 5th round. இப்போ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல் என்ன ட்ரெண்ட் சொன்னுச்சோ அதுக்கு நேர்மாறான ஒரு சூழல் இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் நெக் டு நெக் ஒரு ஃபைட் இருக்கிறதா தான் அங்க தெரிவிக்கிறாங்க. அடுத்ததா ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் நவீன் பட்நாயக் அங்க வந்து சீஃப் மினிஸ்டரா ஒரு 5 முறை தொடர்ந்துட்டாரு. இந்த முறை அவர் வந்து வெற்றி பெறுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கும். ஆனா அங்கேயுமே பார்த்தோம்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளும் சரி, அதே மாதிரி சட்டசபை தேர்தல் முடிவுகள், இந்த வாக்கு எண்ணிக்கையும் சரி, இரண்டுலயுமே பிஜேபி லீடிங் அப்படின்ற ஒரு சூழலை காமிக்கிறாங்க. சோ ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் என்ன சூழல், என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத எல்லாம் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். கார்த்திகை செல்வன். ஓகே, நன்றி சிவரஞ்சனி. நம்ம தொடர்ச்சியா பேசலாம். மற்ற மாநிலங்கள், குறிப்பா மேற்கு வங்கத்தின் மீது மக்களுக்கு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கு. அங்க என்ன விதமான முடிவுகள் வருதுன்னு பார்க்க இருக்கிறோம். அதே போல பீகார் பார்த்தோம். நீங்க அடுத்ததா பேசும்போது மற்ற இடங்களையும் நம்ம பார்க்க முடியும். மேஜிக் பால் பிரசன்டேஷனுக்கு பாலா இருக்கார். நம்ம அதுக்கு போறதுக்கு முன்னாடி மேற்கு வங்கம்லாம் பார்த்தோம். கேரளால திரு ராகுல் காந்தியினுடைய வயநாடு தொகுதியினுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். வயநாட்டில் ஏற்கனவே ராய்பரேலியில் 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி முன்னிலை வைக்கக்கூடியதை பார்த்தோம். இப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கணக்கின்படி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளில் ராகுல் காந்தி முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அந்த பக்கத்தையும் கூட நம்ம பார்த்தலாம். தற்போதைய நிலையில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறார். அது ரொம்ப குறிப்பாக கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1,74,272 வாக்குகளை பெற்றிருக்கிறார் ராகுல் காந்தி. ஆனி ராஜா தான் அங்கே 74,832 வாக்குகளோடு 2வது இடத்துல இருக்கிறாங்க. பிஜேபியிலிருந்து 43,436 வாக்குகளை பெற்று சுரேந்திரன் 3வது இடத்துல இருக்கிறாரு. 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தியினுடைய முன்னிலை அப்படிங்கிறத பார்க்கிறோம். கேரளா பொறுத்தவரைக்கும் 2 இடங்களில் பிஜேபி முன்னிலை அப்படிங்கிறதும் ரொம்ப கவனிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறத பார்க்கிறோம். திரு அர்ஜுனமூர்த்தி இந்த அவையில் இந்த நேரத்தில் இந்த அமர்வில் நம்முடைய இணைகிறார். அவருடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கேரளா எப்படி பார்க்குறீங்க? கேரளாவில் லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 3 சீட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஓகே, அதில் ஒரு சீட்டு இப்போ ஓரளவுக்கு ஊர்ஜிதமாயிருக்கு. இன்னும் 2 சீட்டில் அணிலோட சீட்டு கூட நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ப்ளஸ் வந்து ராஜீவ் சந்திரசேகர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அது வந்து இப்போ வந்து வித்தியாசமான கருத்து கணிப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம், இன்னும் முடியட்டும், ஃபுல் எலெக்ஷன் முடியட்டும். பட் இந்த தடவை கேரளாவில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா ஒரு என்ட்ரோட நடக்கும். அது வந்து மிகப்பெரிய தமிழ் சவுத் இந்தியாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சியால் 2 இடத்துல உள்போக முடியாத இடமா இருக்கிறது வந்து நிச்சயமாக கேரளா ஒரு இடமா இருந்தது. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம தமிழ்நாடும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் இந்த முறையும் அதே தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி இப்போ வந்து ஃபார்வர்டாக இருக்கு. அதில் 2014 நீங்கள் வாங்கிட்டீங்களே, 2 இடம் வெற்றி பெற்றீங்க கூட்டணி இருக்கு. பட் நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து நாம என்ன பார்க்கணும்னாங்க, இப்போ ஜென்ரலா 11 மணி 12 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிக்கணும். திரு பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ச்சியா பின்னடைவில் இருக்காங்க. 15,000 வாக்குகள் வித்தியாசம். எஸ், நீங்க தொடர்ச்சி சொல்லுங்க. 11 மணி அளவில். ஸோ 11 மணி அளவில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா யூபியை பற்றி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா 1 கோடி வாக்கு தான் எண்ணி இருக்காங்க அவுட் ஆஃப் 18 crores. ஓகே, இந்த 1 கோடியை வச்செல்லாம் ஒரு மதிப்பீடு பண்ண முடியாது. இப்போ மகாராஷ்டிராவில் கூட இப்போ என் நண்பர்கள் வரும்போது பேசிட்டு இருந்தேன், மகாராஷ்டிராவும் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு இருக்குங்கிறது தெரிய வருது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஓட் பேங்க் வந்து 35 லட்சம் ஓட்டு உள்ள ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சில மினிமம் 35 lakhs ஓட்ஸ் இருக்கு இதுல யூபியில். அதுல 18 கோடி வாக்காளர்கள் வந்து இப்போ வந்து வாக்கு அளிச்சிருக்காங்க யூபியில். இதுல 1 கோடி தான் இப்போ எண்ணி இருக்காங்க. சோ மிச்சம் இருக்கிறதெல்லாம் எண்ணும் போது தான் நமக்கு உண்மையான நிலவரம், யூபி நிலவரம் நமக்கு. ஆனா இப்ப உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து நம்ம காலையில இருந்து பாக்குற ட்ரெண்ட் வந்து காங்கிரஸ் டுவர்ட்ஸ் காங்கிரஸ் வருது. இப்ப பாத்தீங்கன்னா தற்போதைய நிலையில காங்கிரஸ் கூட்டணிக்கு 41 இடங்கள், பிஜேபி கூட்டணி 38 இடங்கள் அப்படின்ற இடம் தான் முன்னிலை. காங்கிரஸ் கூட்டணின்னு தான் சொல்றீங்க, இந்தி கூட்டணி தான் அது, காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்ல. சரி, நீங்க இந்தியா அலையன்ஸ், இந்தியா அலையன்ஸ் சொல்லிக்கங்க. ஓகே, ஏன்னா இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதுல சமாஜ்வாடி பார்ட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப காமிச்சிட்டு வராங்க. இந்த பக்கம் உங்களுக்கு என்ன சொன்னா பாஜக கூட்டணின்னு சொன்னேன், அதையும் நினைவுட்டுறேன். இல்ல, என்டிஏ கூட்டணின்னு சொல்லிருங்க, இந்தியா சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல மெயினா வந்து நம்ம இதுல என்ன பார்வை பார்க்கணும்னாங்க, யூபியை